அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நோன்பு 16 ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தான் அந்த கடல் பாசி பண்ணணுன்னு எனக்கு தோணியிருக்கு. கடல் பாசி ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. என் ஒரு பையன் மட்டும் தான் சாப்பிடுவான். என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஸ்வீட்டு, பால் ஐட்டம் எதுவுமே ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அதனால நானும் என் சின்ன பையனை மட்டும் தான் சாப்பிட்ணும். அதனால நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணவே இல்லை. சரி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்கெட் நோம்புக்கு முன்னாடி வாங்கி வச்சேன். அதனால் அதை பண்ணியாச்சு. அப்புறம் வந்து வெங்காயம் வதக்குனேன்னா சம்சாக்கும் அப்படி பப்ஸுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு கொஞ்சம் நிறைய போட்டு வதக்கிட்டேன். வதக்கி அந்த பப்ஸுக்கு கொஞ்சோண்டு வெறும் வெங்காயத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் சம்சா இன்றைக்கே கூட்டலான்னு சொல்லி உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி கொஞ்சம் வேக வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணி சம்சாவுக்கு வந்து எடுத்து உள்ளே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்ல, நம்ம மறுநாள் வந்து பொரிச்சிக்கலாம் ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணி வச்சுட்டேன். ஷீட்டை வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, சரி காலி பண்ணிடலாம் ஒரே நாளில் அப்படின்னு சொல்லி ஒரு 5 சீட்டுக்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதுலேயும் சீஸை ஃபில் பண்ணி அதையும் வச்சுட்டேன். பொரிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 5 சம்சா எடுத்துகிட்டு சீஸ் சம்சாவில் ஒரு 2 எடுத்துகிட்டு ஒரு மற்றது எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் வச்சுட்டேன், டப்பாவில் வச்சுட்டேன். மறுநாள் வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி பப்ஸ் வேறு இருக்குது. அப்புறம் நேற்று உள்ள உளுந்த வடையில் ஒரு 4 வடைக்கு மாவு மிச்சம் இருக்குது. ஆமாம், அதனால் சம்சா கம்மியாக போதும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு மீதியெல்லாம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஏன்னா கஞ்சுமே நேற்று போட்ட பழைய கஞ்சி இருக்க தான் செய்யுது. ஏன்னா கஞ்சி 2 நாளைக்கு ஒரு சேர்த்து போட்டுருவேன். அப்படிங்கிறதுனால எனக்கு கஞ்சும் இருந்ததுனால இந்த வேலை மட்டும்தான். அப்புறம் கஞ்சி எடுத்து அதையும் சூடு பண்ணி வச்சுட்டு ஜூஸ் வந்து இன்றைக்கி நன்னாரி சர்பத் போட்டாச்சு. ஆல்ரெடி இந்த பாதாம் பீசனையும் சப்ஜா சீடையும் ஊற வச்சுருந்தேன். அதையும் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன். சட்னி கண்டிப்பாக வேணும். ஸ்நாக்ஸு, வடை, சம்சாவுக்கு கண்டிப்பாக சட்னி வேணும் அவங்களுக்கு. அதனால் சட்னியும் கொஞ்சமாக அரைச்சி வச்சாச்சு. ஏற்கனவே பழசெல்லாம் இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் வெரைட்டி நிறைய வந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்று தான் இருக்கும், ஒரு வெரைட்டி தான் இருக்கும். வடைனா வடை, சம்சானா சம்சா, பஜ்ஜினா பஜ்ஜி அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பழசெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் வெரைட்டிஸ் நிறைய வந்துருச்சு. ஒரு சைடில் பப்ஸ் அவனில் வச்சு விட்டுட்டு இன்னொரு சைடில் வந்து சம்சா எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி.